மணிப்பூரின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் எம்னம் கேசன் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேதி இனத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் வேட்பாளரானது எப்படி என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் மெய்தி குக்கி இன மக்களிடையே கலவரம் வெடித்தது. பழங்குடி அந்தஸ்து கோரி மெய்தி மக்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி மக்களும் நடத்திய போராட்டத்தில் வெடித்த கலவரத்தால் ஒட்டுமொத்த மாநிலமும் பற்றி எரிந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், கலவரத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்வு என சொல்லில் அடங்கா துயர சம்பவங்கள் மணிப்பூரில் அரங்கேறின. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மணிப்பூரில் ஆட்சி பொறுப்பில் இருந்த நிலையில் கலவரத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் பிரேம் சிங் தவறியதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் பாஜகவுக்கு வழங்கி வந்த ஆதரவை தேசிய மக்கள் கட்சி திரும்ப பெற்றது. அடுத்தடுத்த அரசியல் நெருக்கடியால் கடந்த ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி தனது முதலமைச்சர் பதவியை பிரேம் சிங் ராஜினாமா செய்தார். இதையடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்து ஓராண்டு நிறைவு பெறும் நிலையில் மீண்டும் மக்களாட்சியை நிறுவ பாஜக திட்டமிட்டுள்ளது. அதன்படி டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மணிப்பூர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மணிப்பூரின் புதிய முதலமைச்சராக எம்னம் கேம்சந்த் சிங் தேர்வு செய்யப்பட்டார். மெய்தி இனத்தைச் சேர்ந்த எம்னம் கேம்சந்த் கடந்த 2017ஆம் ஆண்டு மற்றும் 2022ஆம் ஆண்டு என தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். எம்எல்ஏவாக தேர்வான முதல் முறையிலேயே சபாநாயகர் பொறுப்பு வகித்த எம்னம் கேம்சந்த் முன்னாள் முதலமைச்சர் பிரேம் சிங் அமைச்சரவையில் கல்வி, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை கவனித்து வந்தார். மெய்தி இனத்தைச் சேர்ந்த எம்னம் கேம்சந்த் சிங் முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் குக்கி இன மக்களை சரிக்கட்ட அந்த இனத்தைச் சேர்ந்த நெம்சா கிப்ஜன் என்பவரை துணை முதலமைச்சராக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.